வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இந்த பிரம்மஞான விளக்க பயிற்சியில் முதல் நாள் முதல் அமர்வு. இந்த அமர்வில் இறைநிலையை பற்றி விளங்கி கொண்டு இருக்கிறோம். இறைநிலை என்பதும் இயற்கை என்பதும் ஒன்றுதான். இறைவன், கடவுள், தெய்வம் அல்லது நான் எல்லாமே ஒன்றுதான். மெய்ப்பொருள், இப்படி பல பெயர் இருக்கு. அது ஒன்றை குறிக்கிறது. அது எதுன்னா தெய்வம். தெய்வம்னா என்ன? மேலான அறிவு, ஆற்றல். ஒரு மேலான ஆற்றலும் அறிவும் உள்ள ஒன்று இருக்கிறது. அதுதான் அணு முதல் அண்டம் வரை அனைத்தையும் ஆக்குகிறது, இயக்குகிறது, மறைக்கிறது. ரைட்? இதை நம்ம எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? படைத்தல், காத்தல். அதில் ஆங்கிலத்தில் காடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதை தமிழில் கடவுள்னு சொல்கிறோம். கடவுள்னு சொல்லுக்கு அந்த பொருள் கொஞ்சம் புலன்களுக்கு தெரியும் பொருட்களை கடந்து உள்ளே போனால் எது எல்லா பொருளாகவும் இருக்கிறதோ அதுதான் கடவுள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருள் தான் கடவுள். புரியுதா? இது கடவுளுங்கிற சொல்லுக்கு விளக்கம். ஆங்கிலத்தில் பாருங்க, இதை என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பர் கூட சொல்றார். இந்த கடவுளுக்கு இலக்கணம் சொல்றார் கம்பர். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும். புரியுதுல? ஆக்கல், காத்தல், மறைத்தல். நீங்களா, நீங்காத, அது நீங்காது. அப்போ அது நிலை பொருள். புரியுதா? அது சத்தியம், உண்மை. அது எதுவோ அதுவே கடவுள்னு கம்பர் சொல்றார். அன்னவர்க்கே சரண் நாங்களே. புரியுதுல? ராமனை கடவுள்னு பாடல. புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? புரியலன்னா ஃபோன் நம்பரை இப்போவே குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ இப்போ புரிஞ்சுட்டீங்களா? இப்போ கடவுள்னா என்னது? கடவுள் என்பது வினை சொல் என்று சொல்வார்கள். கட உள், உள் கட, டைவ் இன். எதுக்குள்ள? உன் புலன்களுக்கு தெரிகிற, கண்ணுக்கு தெரிகிற பொருட்கள் உள்ளே போ. ஊனக்கண்ணால் பார்க்கிற, காணுகிற பொருளை கடந்து உள்ளே போனால் அந்த பொருளுக்குள்ள என்ன இருக்குது? மெய்ப்பொருள். நீ காணுகிற பொருள் எல்லாம் பொய்ப்பொருள், நிலை இல்லாத பொருள், மாயை. புரியுதா? இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாயை, சத்தியம், உண்மை. மாயைங்கிறது வடமொழி கலந்த சொல். சரியான தமிழ் என்ன தெரியும்? மாயை. பொய்ப்பொருள். சத்தியம்ங்கிறதுக்கு உண்மை, மெய். மெய்னா மாறாதது, மெய்ப்பொருள். மெய்க்கு எதிர் சொல்ல என்ன? பொய். இப்போ மெய்ப்பொருள் உண்மை என்றால் நீ புலன்களால் பார்ப்பதெல்லாம் மாயை, பொய்ப்பொருள். அது எது பொய்ப்பொருள்? புலன்களுக்கு எட்டுவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். புரியுதுல்ல? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக நாம் உணர்கிறோமே, இது மெய்ப்பொருளா பொய்ப்பொருளா?
காயமே இது காயம்ங்கிறது உடல். இந்த உடலுக்கு பிசிக்கல் பாடின்னு ஆங்கிலத்தில் பேர். பௌதீக உடல் தமிழ், பூத உடல் வடமொழி. பௌதீகம் பூதம், ஐம்பூதங்கள், புரியுதா? பஞ்சபூதங்கள்னு சொன்னா வடமொழி, புரியுதா? இப்போ ஒருவரே குழப்பமா இருக்கு. இதுதான் இப்போ இந்த மொழியில வந்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் உடனே ஆங்கிலத்துக்கு போயிட்டோம். பிசிக்கல் பாடி, பிசிக்ஸ். பிசிக்ஸ் டீல்ஸ் வித் வாட்? சாலிட், வாட்டர், ஹீட், ஏர், எனர்ஜி. ஆம் ஐ ரைட்? இந்த அஞ்சுங்க இருக்கா இல்லையா? சாலிடு சோறு திங்குறோம்ல, உணவு. திடப்பொருள் மண்ணு. மண் இருக்கா உடம்புல? நீர் இருக்குது இல்ல, வெப்பம் இருக்குது இல்ல, காற்று இருக்குது இல்ல, விண்ணு இருக்குது. விண்ணுனா ஐயோ விண்ணு எங்க இருக்குது? உயிர் இருக்கா? உயிர் இருக்கு. விண்ணு தான் உயிர். ஆனா அதை எப்போ அதை விண்ணு உயிர்னு சொல்றோம் தெரியுமா? இந்த உயிர் உடலை விட்டு போற போது வலிக்கும் உடம்புல. உயிர் போறப்ப என்ன செய்யும்? இப்போ ஒரு அடிபட்டுடுச்சு, வலிக்குது இல்ல, வலிக்கும் போது என்ன போகுது? உயிர் போகுது. அப்ப உயிர் போகுதே, விண்ணு விண்ணுன்னு வலிக்குது. புரியுதா? அப்பா எவ்வளவு பெரிய விஷயம். தமிழ் தத்துவம், தமிழே தத்துவம். புரியுதா? தமிழ், இந்த தமிழன் தான் சொன்னான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் அந்த தமிழன்? அப்பா யார் தெரிஞ்சு? வள்ளுவரை தெரிஞ்சுட்டா நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? பாருங்க, முத்தொழிலோன் படைத்தல், காத்தல், மறைத்தல், ஆக்கல், காத்தல், மறைத்தல் அல்லது அழித்தல். ஆங்கிலத்தில் சொன்னா பாருங்க, ஜெனரேட்டர், ஆபரேட்டர் அண்ட் டெலீட்டர். முத்தொழிலோனே நமஸ்காரம். கிறிஸ்தவர்கள் பாடுவாங்க, புரியுதுல்ல? என்னங்க சில கிறிஸ்டின் இருப்பீங்க, நிறைய பேர் சந்தேகத்திலே வந்திருப்பாங்க, என்னதான் சொல்றாங்க பார்க்கலான்னு. இந்த ஜெனரேட்டர்ல முதல் எழுத்து என்ன? ஆபரேட்டர்ல முதல் எழுத்து டில முதல் எழுத்து டி. டெலிட்டர்ல முதல் எழுத்து டி. சேர்த்து படிங்க இப்போ. அப்பா, இப்ப காடுனா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? அப்ப இந்த காடுக்கு உருவம் உண்டா? ஆற்றலும் அறிவும் அவனன்று ஒரு அணுவும் அசையாது, அண்டமும் அசையாது. அப்ப அசைக்கிற ஒரு ஆற்றல். இந்த பூமி அசைதா இல்லையா? அணு அசைதா இல்லையா? இந்த உடம்புல இருக்க உறுப்புகள் அசைதா இல்லையா? என்ன ஆற்றல்? உடல்ல ஜீவ காந்தம்ங்கிற ஆற்றல் இல்லைன்னா, சீவனில் காந்தம் என்கிற ஆற்றல் இல்லைன்னா அசைமா? அப்ப காந்தம் தான் கடவுள். இது கூடவா புரியல? புரிஞ்சு போச்சா இல்லையா? இதைத்தான் சொன்ன, காந்தத்துக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னு சொன்னத அந்த காந்தன்ல காலை வாரி கந்தனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டான். காலை எடுத்துட்டான். காந்த புராணத்தை கந்த புராணம் ஆக்கிவிட்டான். அது சொந்த புராணம் ஆகி போச்சு. இப்போ நான் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில 30 ஆண்டுகள் பணியாற்றினேன். அதுக்கு முன்னால 4 ஆண்டுகள் உள்ளாட்சி தணிக்கை. விரும்பி போனேன். அங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போனேன். சொன்னாங்க, உனக்கு ப்ரொமோஷன்ல தாமதமாகும், பென்ஷன் கூட உனக்கு கம்மியா தான் வரும், போகாத. நாங்க இவருடைய ஹெச்ஓடி சொன்னார், கமிஷனர் சொன்னார், அறநிலையத்துறை கமிஷனர், ஆடிட் ஆபீசர். நான் சொன்னேன், நான் இந்த கடவுளை பார்க்கலையா,
கடவுளை காண வேண்டும். ஏன்ப்பா கடவுளை காணணும்? அப்பதான் நான் நிம்மதியா வாழ முடியும். வாழ்க்கையில அமைதி இல்லை. எல்லாரும் அமைதியை தேடி கோயிலுக்கு தானே போறாங்க. எனக்கும் அமைதி இல்லை. வாழ்க்கையில எல்லாருக்கும் அமைதி இருக்கா? அமைதி இருந்தா இங்கேயா வர்றீங்க? நான் ஒன்றும் உங்களை கேட்க வேண்டியதே இல்லை. நோ பீஸ் ஆஃப் மைண்ட். எங்கே நிம்மதி? புரியுதுல்ல? இப்போ கூட ஒருத்தர் வந்திருக்காரு, ரொம்ப காலமாக இருந்து உறக்கம் வரலையா. இப்போ என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, கவலை. ஏன் தூக்கம் வரல? யாருக்கு தூக்கம் வரலையோ அவனுக்கு கவலைன்னு அர்த்தம். புரியுதுல்ல? ஒரு திரைப்பட பாடல் ஞாபகம் இருக்கா? பாய் விரித்து படுத்தவனோ வாய் பிளந்து தூங்குகின்றான், பஞ்சனையில் படுத்துமோர் நெஞ்சினிலே அமைதி இல்லை. புரிஞ்சுதா? அப்போ இந்த அமைதியை தேடிதான் எல்லாரும் கோயிலுக்கு போறான். எதுக்கு போறான்? கடவுளை காண. அது ஐயப்ப பக்தர்கள் தான் கரெக்டா சொல்லிக்கிட்டே போறாங்க. யாரை காண? சாமியை காண. எங்க போற? யாரை காண? சாமியை காண. சாமியை கண்டா மோட்சம்னா அமைதின்னு அவனுக்கு தெரியல. போனவங்க இருப்பீங்க, கை தூக்க சொல்லல. என்னுடைய வகுப்பு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நானே சொல்றேன். வித்தியாசமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். எப்படி இருக்குங்க? நல்ல நல்ல ஆசிரியர் விருது பெற்றவன், ஞானாசிரியர். புரியுதா? இப்ப உங்களுக்கு புரியுதா? புரிச்சு போச்சு. அப்ப எதுக்கு கோயிலுக்கு போனோம்? சாமியை காண. காணனா அறிய இல்லையா? காணுதல். கடவுளை காண வேண்டும். மகரி சொன்னாரு, கடவுளை நீ எப்படி காண போற? எது கடவுள்? கண்டிடலாம் அவனை எங்கும் இயற்கையாக. அந்த கடவுளே மெய்ப்பொருளாகவும் பொய்ப்பொருளாகவும் இருக்கிறான். தான் வேதாத்திரியம். எல்லா ஞானிகளும் தான் சொன்னாங்க. சரிதானே? வியாசர் சொல்றார் பகவத்கீதையில, அர்ஜுனனுக்கு சொல்றார். வியாசர் தான் சொல்றாரு. அந்த கதாபாத்திரத்துக்கு பேரு கிருஷ்ணன். சொன்னது யாரு? திரைக்கதை வசனம் யாரு? அதை படிச்சவன் இல்லை, அவன் அறிவு இல்லாது. ஒரு நடிகர் நடிக்கிறாரு, எழுதி கொடுத்த வசனத்தை சொல்றாரு. அது அவர் அறிவா? கிருஷ்ணனுடைய அறிவு அல்ல. எழுதுனது யாரு? வியாசர் சொல்றார். மனிதனுக்கு சொல்லுகிறார், அர்ஜுனனுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் இயற்கை, நான் உருவமில்லாதவன், நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன். மகா விஷ்ணு. மகான்னா பெரிய, நான் பெரியவன். அல்லாஹ் சொல்லுது, அல்லாஹ் நான் பெரியவன். ஆதி பகவன், முதற்றே உலகு. புரியுதா? எது பெரியது? எது பெரியதோ அதுதான் பெரியது. எது பெரியது? அனைத்துக்கும் இடம் கொடுப்பது பெரியது. உங்களுக்கு இடம் கொடுத்திருப்பது இந்த ஆசனம், நாற்காலி. உங்களை விட அது பெரியது தானே. இந்த நாற்காலிக்கு இடம் கொடுத்திருக்கிறது எது? இந்த கட்டடம். இது பெரியது தானே. இந்த கட்டிடத்துக்கு இடம் கொடுத்திருப்பது எது? இந்த பூமி, நில உலகம். நில உலகம் இடம் எது கொடுத்திருக்கிறது? இந்த நில உலகம் எதிலே இருக்கிறது? இது என்ன பெரிய பிஹெச்டியா படிக்கணும்? விஞ்ஞானம் கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, புரியுங்களா, புகைப்பட கருவி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கும் தெரியாது. இப்ப சேட்டலைட்ல இருந்து படம் எடுத்துட்டான். பூமி எங்கடா இருக்குது, எதுலடா இருக்குதுன்னா இருட்டுல இருக்குன்னா. புரியுதா இல்லையா? பூமி எதுல இருக்கு இப்போ? அது சொல்லுங்களேன்.
அந்த இருட்டு தான் மெய்ப்பொருள், அதுதான் சர்வ வல்லமை பொருந்தியது, அதுதான் தாங்குது. அப்ப தாங்கும் பொருள் வலியதா, தாங்கப்படும் பொருள் வலியதா? அதுதான் ஆல்மைட்டி தி காட், சர்வ வல்லமை பொருந்திய எங்கள் பிதாவே. யாரோ கிறிஸ்டின் இருக்கீங்க போல தெரியுது, அதான் உங்களுக்கு தகுந்தாப்புல பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆதியிலே எங்கும் வெறுமையாய் இருந்தது, அது தேவன், அது இருள் என்று பைபிள் சொல்லுகிறது. இருள் தான் ஏன் கடவுள, அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் பெரியது, அதுதான் உருவம் இல்லாதது. இருள் எதுவரையில் இருக்குது? தெரியாது, எல்லையற்றது. அப்ப பிதான்னு சொன்னது யாரு? அந்த இருள் தான் விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி அண்டங்களாகி தாவரமாகி புழுவாகி பூச்சியாகி ஊர்வனமாகி சடப்பொருள்களாகவும் மனிதனாகி உயிர் பொருள்களாகவும் உள்ளது. பைபிள்ல இருக்கா இல்லையா? ஆதியிலே தேவன் இருந்தார், வெறுமையாய் இருந்தது, இருள் இருந்தது, விண்ணையும் மண்ணையும் படைத்தார், தாவரம் புழு பூச்சி ஊர்வன கால்நடைகளை எல்லாம் படைத்து 6வது நாள் மனிதனை படைத்து 7வது நாள் ஓய்வு எடுத்துக் கொண்டார். புரியுதா புரியலையா? பைபிள் தானே சொல்லுது. கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? கடவுளுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லியிருக்கா? இல்ல, ஆண்டவர் இறைவன் உருவமற்றவன். பைபிள் என்ன சொல்லி இருக்குது? உலகத்திலே பெரிய மதம், அதனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இந்து மதம் அதிகமா இருக்கலாம், ஏதோ 3 மதத்தை எடுத்துக்கோமே, மற்றதை விட்டுருவோம். ஏன்னா மதம் தான் கடவுளை பற்றி டீல் பண்ணுது. இந்த கடவுளை பற்றி பேசுறதெல்லாம் என்னது? ரிலீஜியன். அதை மதம்னு சொன்னாலும் சரி, சமயம்னு சொன்னாலும் சரி, அதுக்கு ரெண்டுக்கும் ஒரு பொருள் வித்தியாசம் இருக்குது. அது அப்புறம் சொல்றேன், கேட்டா சொல்லுவேன், கேட்கலன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையில் பணியாற்றியவன், இந்து மதம் அல்ல. ஆனா இவங்க மதம் ஆக்கி விட்டார்கள். இப்பவே சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு தவிப்பீங்களே. மதம்னா என்னது உயர்ந்தது ஒன்னது தாழ்ந்தது அப்படின்னு நினைக்கிறது தான் மதம். உயர்வு தாழ்வு மனப்பான்மையே மதம். ஒரு இந்திய மதத்தை சார்ந்தவன், இந்திய மதம்னா என்னது? இந்து மதம். அப்படின்னா என்னது? சைவமும் வைணவமும். இது தமிழர் சமயம். இந்து சமயம் என்பது இந்திய சமயமே இந்து சமயம், அது தமிழர் சமயம். இந்தியா என்பது தமிழர் நாடு. ஆராய்ச்சி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். இந்தியா என்பது எது? குமரி முதல் இமயம் வரை யாருடைய நாடு? இங்கதான் பரவி இருந்தது, உலகம் முழுதும் பரவி இருந்தது. அதுதான் சைவ சமயம். எங்கெங்க தோண்டி எடுக்கிறாங்க எந்த உலகத்துல, அங்க லிங்கம் வருது. ஐயோ, அங்க லிங்கம் இருக்கு, லிங்கம் இருக்கு, லிங்கம் உடைய பூஜை பண்றான். லிங்கத்துக்கு என்ன பொருள்? உருவம் இல்லாததுதான் லிங்கம். லிங்கத்தினுடைய பொருள் உருவம் இல்லாதது. மகரி சொல்வார், அது எப்படி சாமி? புரியலையே சாமி, உருவம் இல்லாதுன்னா. அதுல கண்ணு மூக்கு வாயெல்லாம் காதெல்லாம் இருக்கான்னு கேட்டார். இல்ல சாமி. ஓ, அதனாலதான் உருவம் இல்லாததா? ஆனா இப்போ கோயில்ல அதுக்கு அலங்காரம் பண்ணி நெத்தி போட்டு கண்ணு வச்சு காது வச்சு வாய் வச்சு மூக்கு வச்சு, ஆடாடாடாடா, உண்மையை மறைத்து விட்டார்களே இந்த பூசாரிகள். இந்த பூசாரிகள் என்ன பண்ணிட்டாங்க? உண்மையை மறைத்து விட்டார்கள். இந்த பிரம்மத்தை மறைத்து விட்டார்கள். அதான் மகரி சொன்னார், பிராமணர்னா வேற யாரும் இல்லை, பிரம்ம நிலையை மறைத்தவர்கள். அணக்கம், கிரக அணம்னு சொல்றோம். அணம்னா மறைத்தல். சந்திர கிரகணம் என்றால் சந்திரனை மறைப்பது கிரக அணம். பிரம்மத்தை மறைத்தவர்கள் பிராமணர்கள். டே டு டே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம நாட்டில், எல்லாம் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இப்படித்தான் இருப்பீங்க.
அப்புறம் சனாதனம்பீங்க, அப்புறம் சாதியும்பீங்க. இந்த சாதி உணர்வை சொன்னது யாரு? இப்ப புரியுதா? இதெல்லாம் இல்லைன்னா சமாதானம் வராது. சாதி, மத, இன, மொழி, தேச வேறுபாடற்ற ஒரு உறவு, நல் உறவு வேண்டும் மனிதனுக்கு. அதுதான் அன்பு. அனைத்தும் அனைவரும் ஒன்று. அந்த அன்பு மலர வேண்டுமானால் ஆன்மாவை அறியணும், மெய்ப்பொருளை அறியணும், சிவநிலையை அறியணும். அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. அன்பு புரியுதா? அன்பே அன்பே கடவுள்னு சொன்ன ஆகாதா? அறிவே தெய்வம்னு, அதுதானே அனைத்தையும் ஆக்குகிறது. எவ்வளவு அறிவு இருக்கணும்? இந்த மனிதனை ஆக்கியது யாரு? மேனுஃபேக்சரர் யாரு? கடவுள் தானே. அவருக்கு என்னென்ன அறிவெல்லாம் இருக்கணும்? சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல PhD வாங்கினவன் தான் இதை கட்ட முடியும். ஆனா பல்கலைக்கழகத்தில் PhD வாங்கினவனால மனிதனை செய்ய முடியாது, ரோபோட் செய்வான். இதுதான் சொல்றோம். அறிவு தெய்வத்திடம் இருப்பது மேலான அறிவு. புரியுதா? இதுதான் தெய்வம், மேலான அறிவு. மகரிஷி சொல்வாருங்க இருந்து பாடம். நான் மகரிஷியிடம் 28 ஆண்டுகள் பாடம் கேட்டவன், நேரடியா 28 ஆண்டுகள் நேரடியா பாடம் கேட்டவன். அப்படியே சொல்வார். அதைத்தானே இப்ப சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாம் மகரிஷி இருந்த காலத்துல பாடம் நடத்த வரல. இப்ப யார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறீங்க? இந்த கருவி வேத சுப்பையா நடத்துறது யாரு? அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்பதான் நான் சொல்றதை கேட்பீங்க. இல்லைன்னா அவர் என்னமோ சொல்றாருங்க, அப்படித்தான் சொல்றாரு. மகரிஷி சிரிப்பா பேசுவார் தெரியுமா? ஹியூமரஸ். வயிறுலாம் புண்ணாய் போகும். நான் கூட உங்களை சிரிக்க வைக்கிறேனா இல்லையா? வைக்கிறேனா இல்லையா? மகரிஷி சொல்வார், கொஞ்சம் ஹியூமரஸா பேசினாதான் கேட்பாங்க, இல்லைன்னா உறங்கிடுவாங்க. அதுவும் காலையில பெரும்பாலும் பொங்கல் போடுறோமா, அதனால அருள் செல்வி எனக்கு முதல் வகுப்பு போடும்போதே கேட்பேன், ஏம்மா முதல் வகுப்பு போடுறீங்களே, ஏன் எனக்கு போடுறீங்கன்னு. நீங்க தான் மெயின்டைன் பண்ணுவீங்க சார். அது மட்டும் இல்லை, முதல் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கணும்? இந்த வகுப்பு 1 கேட்டீங்கன்னா நீங்க தெளிவாயிருவீங்க. இப்ப புரியுதுல்ல? கடவுள்னா என்ன, தெய்வம்னா என்னது? டார்க்னஸ். அதான் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்போ வள்ளுவர், வள்ளுவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, அவர் ஏத்திஸ்ட், அவர் சமணர். என்னையா அது? தீக்குறளை சென்றோதோம், இப்படி வேற ஒரு பாட்டு. தீக்குறளாமா, தீமை தருமா, இப்படி ஒருத்தர் பாடி வச்சிருக்காங்க. மையிட்டு நாம் எழுதுவோம், மலரிட்டு நாம் முடியும், அது வருதா இல்ல பாட்டுல? அதுக்கு இதான் பொருள்னு மகரிஷி சொல்லுவார். திருக்குறளுடைய மதிப்பு தெரியல. அனைத்து மதங்களுக்கும் சமயங்களுக்கும் பொதுவானது. அதான் திருவள்ளுவர். திருவள்ளுவர் அறிவு, அறிவே தெய்வம். புரியுதில்லை? எப்பொருள் எத்தன்மை தாயனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருளுக்கு வடமொழி சொல் ஆத்மா, தமிழ்ல ஆன்மா. ஆத்மா, ஆன்மா, ஆன்மீக கல்வி மையம். புரியுதா? இப்போ அப்ப நீங்க எல்லாம் யாரு? ஆன்மீக கல்வி மாணவர்கள். நான் ஆன்மீக கல்வி பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர், முதுநிலை ஞானாசிரியர். ரொம்ப தெளிவா இருக்கிறேன். வாத்தியாருக்கே பாடம் புரியலன்னா மாணவருக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்களா? நிறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு வந்துடுவாங்க, அறிவு இருக்காது. இப்ப கேட்குறேன், எதுக்கு படித்தோம் ஸ்கூல்ல? அறிவுக்கு, கட்டணைத்து. அறிவு எதுக்கு? துன்பம் இல்லாமல் வாழ. அறிவு அற்றம் காக்கும் கருவி. நான் இப்ப கேட்குறேன், உடல் நலம் காக்கும் அறிவை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்களா?
அப்புறம் எப்படி துன்பம் இல்லாம வாழ்வீங்க? நோயற்ற வாழ்வே. அப்ப நம்ம பள்ளிக்கூட கல்வி பயன்பட்டுருக்குதா? சொல்லுங்க. அதான் சொன்னேன், உடல்நலம் காக்கும் அறிவை இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்திருந்தா எல்லாரும் உடல் நலத்தோடு வாழ்வாங்கல்ல. நீளாயுள் 80 வயசு வரைக்கும் மேல அது மரணம் வரும். அதுக்குள்ளால மரணம் வருமா? அப்போ நோய்வாய்ப்பட்டும் 80 வயதுக்கு முள் மரணித்தவர்களுக்கெல்லாம் என்ன தெரியல? உடல்நலம் காக்கும் அறிவை அவர்கள் கல்வியில் கற்றுக்கொள்ளவில்லை, கற்றுக் கொடுக்கவில்லை. புரியுதா? இப்போ இந்த ஒண்ணு போதுமா போதாதா? இன்னும் நிறைய இருக்கு. நிறை செல்வந்தராக வாழும் அறிவு கற்றுக் கொடுத்தாங்களா? உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழும் அறிவை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்களா? இல்ல. நிறை செல்வந்தராக வாழும் அறிவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா? அப்படியானால் படித்தவர்கள் எல்லாம் நிறை செல்வந்தராக வாழுகிறீர்களா? இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் உடல் நலத்தோடு வாழுகிறீர்களா? உடல் நலம் காக்கும் அறிவை முழுமையாக அறிந்தவரா? அறிந்திருந்தா உங்களுக்கு நோயை பற்றிய பயமே இருக்காத. புரியுதா? நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். அந்த அறிவு இருந்தால் நீங்க நோய் வந்தா கூட முன் செயலால வேறு காரணத்துல வந்தா கூட நோயை தணித்து விடுவீர்கள். அப்ப நீங்க நோயற்று வாழ்வீர்கள் இல்லவா? அந்த அறிவு கிடைச்சிருக்குதா? கிடைக்கல. நிறை செல்வந்தர் உங்களுக்கு இருக்கிற பொருள் போதும். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்று சொல்வார் குமரகுருபரர் என்ற ஒரு அறிஞர் சொல்வார். எல்லாருக்கும் நிறைவு இருக்கா? இல்ல. நான் பார்க்கிறேன்னு பெரிய கோடீஸ்வரன் கோயிலுக்கு வருவான் சாமி கிட்ட, சாமி எதுக்கு எனக்கு இன்னும் செல்வம் அப்படியே கொட்டணும், நீங்க கொட்டிக்கிட்டே இருக்கணும். அவன் மகாலட்சுமி பூஜை இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். குபேர பூஜை, அந்த பூஜை, இந்த பூஜை, வீட்டில் அதை வச்சா செல்வம் கூட்டும், இதை வச்சா செல்வம் கூட்டும். சாயங்காலம் விளக்கேத்தனா மகாலட்சுமி அங்க வந்து உட்கார்ந்துருப்பா. அப்போ உனக்கு போதுங்கிற மனநிலை இல்லைல்ல. புரியுதா? அப்புறம் எங்க நிறை செல்வம்? சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பீஸ். நிறை செல்வந்தரா வாழ்ற அறிவு கிடைச்சதா உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல? இல்ல. அப்புறம் நட்பு நலம் போய்க்கல, உறவுகள் வேணும் அல்லவா? பொருளும் சம்பாதிக்கணும், உறவுகளை சம்பாதிக்கணும். சொல்லுவாங்க தெரியுமா, 4 காசு சம்பாதிக்கிறத விட முதல்ல 4 மனிதரை சம்பாதி. உறவுகளை ஈட்டுகிற, சம்பாதிக்கிற, பேணி காக்கிற, நலம் காக்கிற, உறவு நலம் காக்கும் அறிவு நமக்கு தெரியுமா? சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல. அதனாலதான் இப்ப பிரச்சனை. சரி, நீ மன நிறைவு வேணும் சொன்னாங்கல்ல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பீஸ். மன நிறைவோடு வாழுங்கள். இங்க சொல்லி கொடுத்தாங்களா எப்படி மன நிறைவோடு வாழ்வது? பி சாட்டிஸ்ஃபைடு, பி பீஸ். யூ நீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பீஸ். சொல்லி கொடுத்தாங்களா? அதனாலதான் கல்வி கூட கல்வி பயனற்று போய்விட்டது. இல்லற வாழ்க்கைக்கு அறிவு இல்லை, அன்பு. புரியுதில்லை? இப்போ அறிவு இல்லை, அன்பும் இல்லை. புரியுதா? நல்லதை செய்யணும்னா அன்பு வேணும். அங்க கிடைக்காத கல்வியைத்தான், அந்த கல்விக்கு இப்ப நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட். அங்க கிடைக்கலன்னா முன்னாள் மாணவர் ஆகிய உங்களுக்கு எனக்கும் முன்னால கொடுத்தாங்க. இப்ப நாமெல்லாம் யாரு? கல்வி கூட கல்வியில் கிடைக்காத அந்த ஞானத்தை, அந்த அறிவை, என்ன அறிவு? உடல் நலம் காக்கும் அறிவு. நிறை செல்வந்தராக உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழும் அறிவு. உடல் நலம் நீளாயுள். புரியுதுல்ல? சங்கல்பத்தில் சொல்றீங்களா இல்லையா? அப்ப உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழும் அறிவை கல்வி கூட கல்வியில் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை.
இப்ப கற்றுக் கொடுக்குறோம். அதான் சொல்றோம், உடல் நலம் அப்புறம் என்ன வேணும்? நிறை செல்வந்தராக வாழும் அறிவு, உயர் புகழ். அது உயர் புகழ்னா அர்த்தம் உதவும் உறவுகள். உதவும் உறவுகள் ஏராளமா இருந்தா அதான் புகழ். புரியுது இல்ல? அப்ப உதவும் உறவுகள், நட்பு நலம் தான் புகழ். வேணுமா வேண்டாமா? அதை பெறுகிற அறிவு இல்ல. இங்க என்ன செய்யறோம்? கற்றுக் கொடுக்கிறோம். புரியுதா? அப்புறம் இங்க மன நிறைவு வேணும்ல. அதுக்கு மதுரை சொன்னார், மனதை அறிந்தால் மனம் நிறைவும் அமைதியும் அடையும். மனதை அடக்க நினைத்தால் அது அலையும், திமிரும். அடக்குனீங்கன்னா விரியும். அறிய நினைத்தால் அடங்கும். மனம் அடக்கும். அடக்கம் அமர் அருள் உயிக்கும். மதுரை சொன்ன இதெல்லாம் இருக்கு அவளுக்கு ஸ்பீச்சில் கேளுங்க. இந்த குரல் சொல்லுவார், மனம் அடங்க சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாய் ஏன் பராபரமே தாய்மானார். புரிஞ்சுதா? புரியலையா? அந்த மனதை எப்படி அடங்கும்னா மனதை அறிய வேண்டும். மனதை அறிந்தால் மனமும் அடங்கும். புரியுதா? அப்போ அப்ப என்ன வேணும்? உடல் நலம் காக்கும் அறிவு, பொருள் வளம் காக்கும் அறிவு, நட்பு நலம் காக்கும் அறிவு. அப்புறம் என்ன வேணும்? மனதை அறிந்த அறிவு. இவை அனைத்தையும் அறிய வேண்டுமானால் ஒன்றை அறிந்தால் போதும், இயற்கையை அறிய வேண்டும். இயற்கைன்னா என்ன? மாதிரி சொல்றார், உன்னையோ கடவுளையோ அறியும் அறிவே இயற்கையை அறியும் அறிவு. அதான் தத்துவம். தத்துனா அது, துவம்னா நீ, அதுவே நீயாக இருக்கிறாய். புரியுதா? தத்துவம் எது அதுவாக இருக்கிறாய்? ஆதி எனும் பரம்பொருள் மெய். புரியுதா? இப்போ ஒன்றே அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி ஐம்பூதங்களாகி அண்டங்களாகி முறையாக கூடி புல்லாகி புழுவாகி தாவரமாகி புழுவாகி பூச்சியாகி உருவனமாகி கால்நடையாகி மனிதனாக வாழ்வதை அறிந்த அறிவே தன்னை அறிந்த அறிவு, இயற்கையை அறிந்த அறிவு, கடவுளை அறிந்த அறிவு. இதுவே மெய்ஞானம். புரிஞ்சு போச்சா? மெய்ஞானத்துக்கு வேதாத்திரியம் கொடுக்கிற விளக்கம். இதுக்கு மேல நீங்க எந்த ஆன்மீக நூல்கள், வாழ்வியல் நூல்கள், மகான்கள், எழுத்தாளர்கள் அத்தனை நூல்களையும் படிங்க. இந்த 32 நிமிடம் நான் பேசியிருக்கிறேன். இப்போ இதற்குள் அடக்கம். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? இந்த மெய்ஞானம் தான் இயற்கை தத்துவ அறிவு. இதுதான் இறைநிலை விளக்கம். இதுதான் பிரம்ம ஞானம். பிரம்மமே தான். பிரம்மம்னா சுத்தவெளி. ஆதி எனும் பரம்பொருளுக்கு என்ன பேருங்க? பிரம்மம். வடமொழியில ஏன் பிரம்ம ஞானம்னு மதுரை சொன்னாங்கன்னா, இப்ப நாம தான் சிக்கிக்கிட்டோமே. தமிழை எது ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது? இப்போ தமிழை எது ஆட்சி பண்ணிட்டு? வடமொழி. வடமொழி தான். இப்ப அதோட சேர்ந்து இப்ப ஆங்கிலமும் வந்துருச்சு. இப்போ யாரு பேசினாலும் தமிழ் சொல், வடமொழி சொல், ஆங்கில சொல். கேட்டா மணி பிரளவ நடையாம். என்னடா உங்க நடைய கொண்டு குப்பையில போடு. வளமான மொழி தமிழ். ஒருவர் கேட்டார், என்ன தமிழ் தமிழ்னு பேசுறாங்களே, என்ன சார் இதுல விசேஷம்? எங்க பாரு, அறிவுக்கு தமிழ் கல் மொழி. மொழிதான் அறிவை கொடுக்கும். அறிவு என்ன? துன்பம் இல்லாமல் வாழ்வது. அறிவு அற்றம் காக்கும் கருவி. புரியுது இல்லை? என்ன அறிவுன்னா வாழ்க்கை துறைகள் 5. 5 துறைகளிலே உள்ள சிக்கல்களுக்கான தீர்வு தமிழ் இலக்கியங்களில் இருக்கிறது. உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது. அது என்ன அந்த 5? சுகாதாரம். மதுரை சொல்வார், சுகாதாரம் ஹெல்த், பிசிக்கல். பொருளாதாரம், பொருள் வளத்தோடு வாழ்வது. அரசியல். அரசியல் ரொம்ப முக்கியமானது.
எல்லாரும் உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் வாழ்வதற்கு பாதுகாப்பு, வாழும் உரிமைக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான் அரசு. எப்படிங்க? உடல் நம் நாட்டு மக்கள் அரசுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓட்டு போட போறோம், எதுக்கு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியாது. அவர் யாரு, நம்ம ஆளான்னு பார்த்து போடுறான். சரி, நாட்டு மக்களுடைய சுகாதார வாழ்வுக்கும் பொருளாதார வாழ்வுக்கும் நட்பு நல வாழ்வுக்கும் பாதுகாப்பு அளிப்பதே அரசின் கடமை. தலையாய கடமை இல்லை, கடமையா அதுதான். இதுக்காக இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஓட்டு போட்டிருக்கோம்ல, அவங்கெல்லாம் இந்த அறிவோடையா வந்திருக்கிறான். நம்ம அப்படி நினைச்சா ஓட்டு போட்டோம். ஐயோ, எத்தனை தரம் தான் கொடுக்கறதா போட்டீங்க. அவன் தகுதி இல்லாதவன்னு தெரியுது, ஊழல் பண்ணிட்டான்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி பிடிச்சு அப்புறமும் திரும்ப அவனுக்கே போடுறீங்களே, உங்களை என்ன சொல்றது? அதான் மகரிஷி சொல்றாரு, வாழ தெரியாதவர் வாழும் நாட்டில் ஆள தெரியாதவரையே ஆட்சிக்கு தேர்வு செய்வார்கள். இப்ப யாரு தேர்வு செஞ்சா? மக்கள். இப்ப மக்களுக்கு என்ன இல்லை? வாழ தெரியவில்லை. இதை ஒரு நாள் செக்ரட்டேரியட்ல நான் அரசு பணியில் இருந்தபோது எங்க துறை சங்கத்தில் நான் பொதுச் செயலாளராக இருந்தேன். செக்ரட்டேரியட் போகும்போது ஒரு அப்போ எம்ஜிஆர் கவர்மெண்ட், அங்கே நம்ம செக்ரட்டேரியட்டில் மன்றம் இருக்கு, இப்போ இருக்கான்னு தெரியல, அறிவிப்பு பலகை இருக்கும். அதில் ஒரு நாள் எழுதி போட்டிருக்கிறான், வாழ தெரியாதவர் வாழும் நாட்டில் ஆள தெரியாதவரே ஆட்சிக்கு, ஆள தெரியாதவர் ஆட்சியை நடைபெறும்னு எழுதிவிட்டான். நான் பார்த்தேன், எப்ப நாளைக்கு இங்க மன்றம் நடத்த வரணுமா வேண்டாமா? இந்த கவர்மெண்ட் இடம் கொடுத்துருக்கு, நீ இப்படி எழுதி போட்டிருக்கிறிய. சார் அது உண்மைதானே சார்? உண்மைதான்ப்பா. அது யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்லணும். இவங்ககிட்டலாம் சொன்னா எடுபடாது, உன்னை கொண்டு போடுவான். மகான்கள் எல்லாம் கொன்ன சமுதாயம் இயேசுவை கொன்றான், புரியுங்க? நபிகளை கொன்றான். சித்தர்கள், எத்தனை சித்தர்களை கொன்று குவித்திருக்கிறது இந்த சமுதாயம். கவனமா பேசணும். நானும் கவனமா தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். மதுரை சொன்னார், இப்ப என்ன யாரும் அழிக்க வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இப்போ கொஞ்சம் விஞ்ஞான அறிவு இருக்கு, அதனால நான் சொல்றது புரியும் உனக்கு. விஞ்ஞான அறிவு இருக்குல்ல, அதனால எனக்கு எதிர்ப்பு வராது. அது மட்டும் இல்ல, என்ன கொன்னுட்டாலும் இந்த தத்துவம் வாழும். ஏன்னா நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டேன், அதனாலதான் என்ன சாகடிக்காம வச்சிருக்கிறான்னு சொன்னார் மகரிஷி. உலகத்துல உண்மையை சொன்ன அத்தனை ஞானிகளையும் இந்த சமுதாயம் கொன்று விட்டது, நான் ஒருத்தன் தான் தப்பி இருக்கிறேன் சொன்னார். உண்மைதானே? இப்ப புரியுதா? என்ன யாராவது கொன்றுவாங்களா? கொல்லவும் மாட்டான். கொன்னாலும் நான் செத்து போனா நீங்க இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு தத்துவம் அழிஞ்சு போயிடுமா? ஒன்றும் ஆகாது. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இறைநிலை விளக்கம். அந்த தெய்வமே தான் என்னவா இருக்குதுங்க? அனைத்துமாகவும் அனைவருமாகவும் உள்ளது, யாவையும் எவ்வுயிரும் தானாகி. நம்மாழ்வார் யாவையும் யாவையும்னா இன்அனிமேட், ஜடப்பொருள்கள், ஐம்பூதங்கள், முறையாக கூடிய எவ்வுயிரும். புரிதல? யாவையும் எவ்வுயிரும் தானாகி, தானே ஆகி, தன் மாற்றம். இதாங்க சொல்றோம், தன் எவல்யூஷன். இது படைக்கல, தானாகி அவரவர் சமயந்தோறும் தொய்விலன். எல்லா சமயங்களிலும் கடவுள் என்று எது சொல்லப்படுகிறதோ அது அது ஒன்றுதான். ஒன்றே குலம், யாதும் ஊரே. அப்ப நம்ம எல்லாரும் இது இருக்கிற இந்த உலகத்தில் இருக்க வளங்கள்லாம் யாருக்கு சொந்தம்? அந்த ஊரு நமக்கு. அப்ப எல்லாரும் யாரு? நாம். அப்ப சண்டை போடுவானா? நான் கேட்கிறேன், பொருளுக்காக சண்டை போடுவானா? இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்குது. பொருளுக்காக பொருள் பறித்தல். காவல் நிலையத்தில் ஏன் இத்தனை புகார் சொல்லுங்க?
ஒரு நாட்டுக்கு நாட்டு போர் நடக்க, உள்நாட்டுக்குள்ளேயும் போர் நடக்கு. மனிதனுக்கு மனிதன், தனி மனிதன் போரிடுகிறான், கூட்டமா சேர்ந்து போரிடுகிறான். புரியுதில்ல? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பொருளை பறிக்கிறான். சாதியின் பெயரால், சமயத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால், தேசத்தின் பெயரால் கூட்டமாக கூடி இன்னொருவருடைய கூட்டத்தினுடைய பொருளை பறிக்கிறான். இதான் போர். உலகத்தில் எப்படி அமைதி இருக்குன்னு சொல்லுங்க? போர் இல்லா நல்லுலகம். உலக சமாதானம் வருமா? மகரிஷி திட்டம். தனி மனித அமைதிக்கு, அமைதியை உலக அமைதிக்கு, சமாதானத்துக்கு அடிப்படை உலக சமாதான தொண்டர். ஏனென்றால் நீங்க என்னதான் அமைதியா இருந்தாலும், நீங்க ஆண்டவன கடவுளை அறிந்து, நீங்க உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் மன நிறைவோடும் வாழ்ந்தால், போர் வந்தால் நீங்களும் செத்து போயிடுவீங்க. புரியுதா? கெட்டவங்க மட்டும் தான் சாவானா குண்டு போட்டா? புரியுதா? அதனாலதான் எப்பா நான் வாழணுமப்பா, நீங்கெல்லாம் எனக்கு போர் நடத்தாதீங்க. புரியுதா? புரியலையா? அதுக்குதான் ஒரு நாடு, ஒரு நாடு அல்ல, உலகமே ஒரு ஆட்சி கீழே கொண்டு வரணும், ஒரு ஆட்சியின் கீழ் கொண்டு வரணும். ஓர் உலக ஆட்சி. புரியுதுல்ல? அப்ப ஓர் உலக ஆட்சி வந்துட்டா ஒரு கவர்மெண்ட் தானே. அப்போ இன்னொரு கவர்மெண்ட் ஒண்ணு இருந்தா தானே போர் நடக்கும். போர் தளவாடங்கள் ராணுவம் இருக்குமா? முடிஞ்சு வச்சா. இதான் மகரிஷி. தனி மனித அமைதி, உலக அமைதி, உலக சமாதானம். அப்போ இந்த அமைதிக்கு என்ன வேணும்? ஒருத்தனுக்கு இந்த அறிவு தான் வேணும். முதல்ல உடல்நலம் காக்கும் அறிவு, பொருள் வளம் காக்கும் அறிவு, நட்பு நலம் காக்கும் அறிவு, மனதை அறிந்த அறிவு. நான் ஆத்மா, எனக்கு அழிவில்லை. ஏன் ஆசைப்படுகிறான்? மரண பயம். ஏன்? மரண பயத்தினாலதான் அதிகமா சாப்பிட்றான். ஏன்னா சாக போறப்போ பெட்ல படுத்து கிடக்கிறான். டாக்டர் உனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொழுப்பு, இனிப்பு இதெல்லாம் சாப்பிடப்படாது, அல்வாலாம் திங்கப்படாதுன்னு சொன்னாலும் மரணப்படுக்கையில் படுக்கிறவன் சாவத்தான் போறேன், இருக்கு வரைக்கும் திங்குறேன், கொஞ்சம் வாங்கிட்டு வான்னு கேட்குறான். ஆசை தீரல. இப்போ புரியுதா? சாக போறப்போ கேட்குறாங்கல்ல, சாக போறப்போ நீங்க பார்த்து ரசிக்க முடியாது, கேட்டு ரசிக்க முடியாது, முகர்ந்து ரசிக்க முடியாது, தொட்டு ரசிக்க முடியாது, சுவைத்து மட்டும்தான் ரசிக்க முடியும். நீங்க சாக போறவங்களை டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? எங்க அம்மாவை டெஸ்ட் பண்ணேன். 96 வயசு. சொல்லுமா, நீ இப்போ கண்ணால் உங்களுக்கு பார்த்து ரசிக்க முடியுதா? முடியலடா. காது அதுவும் முடியல. மூக்கு தொட்டா, சாப்பிட்றது அது மட்டும் கொஞ்சம் ஆசை இருக்கு. அதுவும் கூட கேட்பாங்க, ஒரு ஸ்பூன் கொடுக்கறதுக்குள்ள போதுன்னுருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ தரட்டுமா தாம்பாங்க. உனக்கு எங்கம்மா ஆசை அடங்கிச்சு? அப்புறம் எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையட்டும்னு நான் பிதட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆமே ரைட்? மன நிறைவு இல்லை, போதும் என்ற மனம் இல்லை, மன ஆத்ம சாந்தி இல்லை. ஏன்? எங்க அம்மா நினைக்கிறாங்க இந்த உடல் தான் அனுபவிக்குது, நான் உடல் என்று நினைக்கிறார்கள். அப்பதான் நான் சொன்னேன், அம்மா நீ சாகலம்மா, நீ யார்? உடல் அல்ல, நீ அறிவு. அந்த அறிவு தான் எல்லோரிடமும் இருக்கிறது. என்னிடமும் இருப்பது அறிவுதான். நான் அறிவு, நான் உடல் அல்ல, நான் என்பது அறிவு, சுத்தவெளி மெய்ப்பொருள். இதை நீ தெரிஞ்சிட்டியன்னா உனக்கு மன நிறைவு வந்துவிடும். இதான் மெய்ஞானம். எங்க அம்மாவுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா கடைசி காலத்துல சொல்லி பார்த்தேன், முடியல. தவம் பண்ணா தானே புரியும். சின்ன வயசுல 40 வயசுக்கு முன்னாலே எங்க அம்மாவுக்கு தவம் கொடுத்து அறிவுதான் தெய்வம், சுத்தவெளிதான் தெய்வம்னு அன்னைக்கு சொல்லி கொடுத்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாக போற காலத்துல சங்கரா சங்கரா ஒரு காலமும் வராது. நீங்கெல்லாம் நிறைய பேர் லேட்டா வந்திருக்கிறீங்க, பரவாயில்ல. இப்போவாவது மெய்ஞானம் ஓங்கி வாழ்ந்தால்தான்
உங்களுக்கு உடலுக்கு மரணம் வரும்போது உங்க மனம் அமைதி அடையும். ஆத்மா, ஆத்மானா மனதுக்கு ஒரு பேர் ஆத்மா. ஆத்மாங்கிறது மனம், உயிர், தெய்வம். இந்த மூணையும் குடிக்கும். 3 மறைப்பொருட்களையும் குறிக்கும் சொல் ஆத்மா அல்லது ஆன்மா. புரியுதா? ஆத்ம சாந்தி. அப்போ கடவுளை அறிந்தவர்களுக்கு ஆத்ம சாந்தி தவம் நடத்தப்படாது. நான் எங்கள் வீட்டிலலாம் சொல்லிட்டேன், என் பிள்ளைகள்கிட்ட எல்லாம், என் மனைவிட்டையும் சொல்லிட்டேன். ஒருவேளை நான் உனக்கு முன்னால போயிட்டா போக மாட்டேன். ஏன்னா என் ஜாதகத்தில் எழுதியிருக்கிறான், அந்திய காலத்தில் மனைவி இல்லாதவன். என் மனைவி ஜாதகத்தில் எழுதி வச்சிருக்கிறான், நீ சுமங்கலியாகத்தான் சாவாய். அதனால அவங்க கவலையே படுறதில்லை. நான் பஸ்ஸில் போகிறேன். தணிக்கைத்துறையில் இருந்த காலத்தில் இருந்து அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பல நாடுகளுக்கு ஃப்ளைட்டில் போகிறேன். எல்லாரும் கேட்பாங்க, உங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி ஃப்ளைட்டில் போயிடுறாரு, ட்ரெயினுக்கு போகிறாரு, பஸ்ஸுக்கு போகிறாரு, எங்கெல்லாமோ ஆக்சிடென்ட் நடக்குது, ஃப்ளைட்டு கூட கடலில் விழுந்துருது, உங்களுக்கு பயமே இருக்காதான்னு கேட்பாங்களாம். சொல்லுவாங்க, என் ஜாதகத்தில் நான் சுமங்கலியாக தான் போவேன்னு இருக்குது. வீட்டுக்காரருக்கு ஒன்றும் அவன். புரியுதா? இவ்வளோ விஷயம் இருக்குது அந்த ஆன்மீகத்தில். அப்போ இப்போ புரிஞ்சுட்டீங்கல்ல? இந்த உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் மன நிறைவோடும் வாழ்வதே முழுமை நல வாழ்வு. முழுமை நல வாழ்வுக்கு என்ன வேணும்? அறிவு. அதான் அறிவு திருக்கோயில். அறிவறிய அறிவு திருக்கோயில் மகரிஷி கொடுத்தார். உலகத்தில் இது எந்த மகானும் அறிவுக்கு கோயில் அமைக்கல. அறிவே தான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்தது தான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவறிய அறிவு திருக்கோயிலை நிறுவினார் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். புரிஞ்சு போச்சா? பாருங்க, நீங்க 4:30 வீட்டுக்கு போவீங்கல்ல, அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு போவீங்க. என்னடா இப்படி வர்றேன்னா, நான் ஞானியாக வந்திருக்கிறேன், நான் துன்பம் இல்லாமல் வாழும் அறிவை முழுமையாக அறிந்து வந்திருக்கிறேன். அந்த ஞான செருக்கு, அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் என்னதுங்க? என் பேச்சில இருந்தே தெரியுதா தெரியலையா? ஞான செருக்கு இருக்கு என்கிட்ட. இது பாரதி சொல்வார், ஞான செருக்கு. புரியுதுல்ல? பாரதிக்கு எனக்கு ரொம்ப ஒற்றுமை உண்டு. அவருக்கு பக்கத்தூர் தான் நான், கோயில். அவருக்கும் செல்ல பேர் சுப்பையா, எனக்கும் சுப்பையா தான். இப்பதான் வேத சுப்பையா ஆயிருக்காரு. 2 பேரும் ஒரே நட்சத்திரம், மூலம். அவரு இப்படித்தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் எட்டயபுரத்தில் பேசினேன், அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஃபீட்பேக் என்னன்னா, நாங்கள் பாரதியாருடைய பேச்சை இப்படித்தான் இருக்கும்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே பேசியிருக்கிறேன். பாரதி, நோக்கம் இடமெல்லாம் யாம் என்று வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம், அனைத்தும் நானே, பேனாவும் நான், மையும் நான், எழுத்தும் நான், காகிதமும் நான், என்னை தவிர இங்க எதுவுமே இல்லை, அனைத்தும் நானே. பாரதி. புரியுதா புரியலையா? இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்கள் யார்? அனைத்தும் நானே, இயற்கையே நான். அங்கதான் வியாசர் சொல்றார் அர்ஜுனனுக்கு, அர்ஜுனா, நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன், மகாவிஷ்ணு. விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் அண்ட கோடிகளும் தாவரமும் புழுவும் பூச்சியும் ஊர்வனவும் கால்நடைகளும் மனிதனும் அர்ஜுனா நீயும் நானே. நானே அனைத்துமாக இருக்கிறேன், அனைத்துக்கு உட்பொருளாகவும் இருக்கிறேன், அனைத்தும் என்னில் இருக்கிறது. அதான் இருள், டார்க்னஸ். டார்க்னஸ் இஸ் காட். விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க. அவர்கள் அதுக்கு வச்சிருக்க பேரு கிராவிட்டி, பிளாக் ஹோல். am I right? அப்பா, இப்ப தெரிஞ்சு போச்சு. இறைநிலை என்பது இருட்டு. இந்த இருட்டு இல்லாத இடம் இருக்குதா? இல்ல. அதுக்கு தமிழ்ல பேரு கருப்பு, வடமொழியில பேரு கிருஷ்ணம். அது அழியாதது, நிலையாத பொருள், சாவு இல்லாதது, சாவை மிஞ்சியது. ஆகையினால் கருப்பு சாமி.
யாருக்கெல்லாம் கருப்புசாமி குலதெய்வம் கை தூக்குங்க பார்ப்போம். எனக்கு கருப்புசாமி குலதெய்வம். எல்லாருக்குமே கருப்புசாமி தான் குலதெய்வம். இது மட்டும் தெரியல. நம்ம எல்லாம் யாருடைய வாரிசு? கருப்பு வாரிசு. நான் வேற கருப்பா வேற இருக்கிறேன். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. இப்ப இறைநிலைன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா இல்லையா? அதுக்கு பேரு சுத்த வெளி, மெய்ப்பொருள். இப்ப புரியுதா? இப்ப வாங்க, இப்பதான் பாடம் ஆரம்பிக்குதுன்னு நினைச்சீங்களா? அது ஆரம்பிச்சு அப்போதான் பாருங்க. பிரம்மம் என்றால் என்ன? மேலான அறிவும் ஆற்றலும். தி சூப்பர் கான்சியஸ் வித் சூப்பர் ஃபோர்ஸ் இஸ் காட். தட் இஸ் டார்க்னஸ். கருப்பு. ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? ஒத்துக்கலன்னா என் நம்பர் வச்சிருக்கீங்க, விளக்கம் காணாம உறங்கக்கூடாது. என்ன பிச்சு எடுத்துடணும் நீங்க. அதுக்காக ராத்திரி 9 மணிக்கு மேல பேசக்கூடாது, காலையில 9 மணிக்கு முன்னாடி பேசக்கூடாது. எனக்கும் வேலை இருக்கும்ல. இப்ப பாருங்க, தெய்வம், இறைவன், கடவுள், ஆதி. ஆதி எனும் பரம்பொருள். ஆதியிலே எங்கும் வெறுமையா இருந்தது. புரியுது? அதுக்கு ஒரு ஆதி இல்லை. தந்தையும் அவனே, தாயும் அவனே. தந்தையும் தாயும் இல்லாதவன். அப்ப அவனுக்கு என்ன பேரு? அனாதி. அப்ப சுத்தவெளிக்கு பேர் என்னதுங்க? கடவுளுக்கு இன்னொரு பேர் என்னது? அனாதி. ஆதி. கடவுள் எல்லாவற்றும் கடந்து உட்பொருளாக இருப்பது. இறைவன் எங்கும் இறைந்து கிடப்பது. தெய்வம் மேலான அறிவு, அனைத்துக்கும் மூலமானது, மூலப்பொருள், அழியாதது, உருவம் இல்லாதது, புலன் அறிவுக்கு எட்டாதது, 5 புலன்களால் காண முடியாது. மாதிரி சொல்றார். மெய்வாய் கண்மூக்கு செவி என்னும் 5 புலன்களால் தேடும் போது இல்லை என்றும், ஐயறிவால் தேடும் பொழுது இல்லை என்றும், சிந்தனை என்றும் என்னும் 6வது அறிவுக்கு உண்டு என்றும் ஒப்புக்கொள்ளப்படுவது எதுவோ அதுவே பிரம்மம், அதுவே கடவுள். ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்கலையா? ஒத்துக்கல நான் விட மாட்டேன். புரியுதா? எப்படியாவது உங்களை எங்கேயாவது ஒரு குரூப்ல சேர்த்து டெய்லி போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க ஆச்சரியம் வரணும். இப்ப பாருங்க, இந்த பிரம்மத்தை அறிந்தால் அறநெறி மலரும். அறநெறின்னா என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை. அறத்தான் வருவதே. புரியுதுல்ல? அன்பும் பாருங்க, அறம் செய்ய விரும்பு. எப்படி? எதனால? நீங்க நான் யார்? இறைவன். எதுக்காக வந்திருக்கிறேன்? பிறவியின் நோக்கம் என்ன? இன்புற்று வாழ. புரியுதா? தன் எழிலை தானே ரசித்து இன்புற்றிய வாழ. தன்னை அறிந்து இன்பமுற வள்ளலார். அப்ப மனிதனாக வந்தது யாரு? தெய்வம் மானுஷ ரூபேன. தெய்வமே மனிதனாக வாழுகிறது. வாழ்வின் நோக்கம் என்ன? இயற்கையை அல்லது தன்னை ரசித்து இன்புறுவது. தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு பொருள் உறவிலும் பால் உறவிலும் 5 பூதங்களை தானே ரசிக்கிறீங்க. இதான பொருள் உறவு, பால் உறவு, இன்பம். விலங்கு ரசிக்குமா? இப்படி ரசிக்காது. மதுரை சொல்வார், ஒரு அழகான மலர் இருக்கிறது, அதை எந்த விலங்காவது பார்த்து ரசிக்குமா? எவ்வளவு அழகா இருக்கிறேன்னு. மனுஷன் தான் ரசிக்கும். எதை வேணாலும் எடுத்து. அதை ரசிக்க பிறந்தவன் மனிதன். துய்த்தல்னா ரசித்தல், என்ஜாய். மனிதன் மட்டும் இந்த பூமியில இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய இயற்கை எழிலை ரசிப்பதற்கு ஒரு நாதி இருக்காது. புரியுதா? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. இந்த இன்பத்தையும் வைத்து இறைவனே மனிதனாக வந்து ரசிக்கிறான். இப்ப புரியுதா? இதான் வேதாத்திரியம். தன் எழிலை தானே ரசிப்பதற்கு திட்டமிட்டு எடுத்த உருவமே மனிதன். அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே? ஒன்னஸ். அப்ப சம உணர்வு வந்துருது. அந்த சம உணர்வுக்கு பேர் தான் அன்பு. புரியுதா? இப்போ அன்பு, சம உணர்வு. அந்த அன்புங்கிறதுக்கு அது கொஞ்சம் சின்ன வித்தியாசம். அன்பு என்பது துன்பம் தராமல் வாழ்வது,
கருணை என்பது துன்பம் போக்கும் அன்புக்கு பேரு கருணை. அன்பும் கருணையும். அறிவு என்ன அறிவு சொன்ன? உடல்நலம் காக்கும் அறிவு, மனதை அறிந்த அறிவு. இந்த அறிவு ஆற்றல். நீ நினைப்பது நடக்கும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணுதல் வேண்டும். அறிவார்ந்த செயல். நல்லது என்று சொல்றார். சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒளி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அப்ப நல்லதை அறிந்த அறிவே அறிவு. பாருங்க, அறிவு ஆற்றல் ஓங்கும். அன்பு, கருணை, அறிவு, ஆற்றல் ஓங்கும். புரியுதா? அறநெறி. அறநெறினா ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன? தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராமல் வாழ்வது. யார் ஒருவர் ஒழுக்க நெறியை கடைபிடித்து வாழ்கிறானோ அவன் உடல் நலத்தோடு வாழ்வான். ரொம்ப ஒண்ணு. தனக்குன்னா 5 அளவு முறை காத்தும் பிறர் வளம் பறிக்காமலும் வாழ்பவன். எப்படிங்க? பிறருக்கு துன்பம் தர, பிறர் உடலுக்கோ பிறர் வளம் பறித்து பிறர் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராமலும், உணவு, உழைப்பு, உறக்கம், பால், உறவு, எண்ணம் 5லும் அளவு முறை காத்து வாழ்வதே ஒழுக்க வாழ்வு. இதற்கு தேவை அன்பு. தன்னையும் பிறரையும் நேசிக்கணும். உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. திருமூலர். அப்போ உங்க மேல அன்பு வந்துடும்ல. ஏன்? இந்த உடல் யாரு? இறைவன். உயிர் யாரு? இறைவன். மனம் யாரு? இறைவன். அப்ப இறைவனே தானே இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க வந்திருக்கிறான். அப்ப அவனுக்கு நோய் வந்தா அனுபவிக்க முடியாது இல்ல. இப்பதான் உங்களுக்கு அன்பு வருது. புரியுதா? அதான் அறிந்தது சிவம், வளருவது அன்பு. ஆணவம் அழியும். யூ ஆர் ஆல் ஈக்குவல். ஈகோ. இப்ப புருஷன் முண்டாட்டிக்குள்ள நிறைய வீட்டுல ஆணவத்தினாலதான் விவாகரத்துலாம் வந்திருக்கு. அப்படித்தானே? 2 பேரும் மனவளக்கலைக்கு வந்து நீயும் நானும் ஒண்ணுதான்னு தெரிஞ்சுக்கிட்டா அன்னைக்கே ஆணவம் அழிஞ்சிடும். எத்தனை கவுன்சிலிங் கொடுத்தாலும் கோர்ட்ல கொடுக்க முடியாது. இந்த கவுன்சிலிங் கொடுக்குறாங்களா? நான் என்னுடைய உறவினர் ஒருத்தர் இருக்காங்க, சப்ஜட்ஜி. அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் போன வாரம் தான். எங்கேயாவது கவுன்சிலிங் வேணும்னா என்ன கூப்பிடுங்க. இங்க கொடுக்குற கவுன்சிலிங்ல ஒன்றும் தேராது. இது வரைக்கும் கவுன்சிலிங் கொடுத்து எத்தனை பேரை சேர்ந்து வாழ வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். இல்லை நீங்க சரி அங்க போய் கேளுங்க. ஏற வழி இல்லை, ஒன்றை விட்டுட்டா திரும்ப எனக்கு ஆள் இல்லாம போயிடுமே, அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணி போறோம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஐயா அம்மா 2மே அப்படித்தானே இருக்கு. நிறைய பேர் இருக்க வரைக்கும் என்ன பண்றது? இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். ஈகோ, தன் முனைப்பு, தன்னை வேறாக கருதுவது. இயற்கையில் எல்லாரும் ஒன்றுதான். நீயும் கடவுள், ஈக்குவலிசம். புரிஞ்சது? ஆணவத்துக்கு விளக்கம் மாயை, பற்று, ஆசை, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற புலனின்ப மயக்கம். அதனாலதானே துன்பம் வருது. ஆசைப்படுவது மனதுக்கு துன்பம், அனுபவித்தால் உடலுக்கு துன்பம். ஆசையே துன்பத்திற்கு காரணம். புரிஞ்சு போச்சா? மன நிறைவு, அமைதி நிலைக்கும், ஜீவ முக்தி, விடுதலை. இந்த பிறவியிலேயே அறிவில் முழுமை பெற்று விடுகிறோம். மன நிறைவு வருகிறது. இனி பிறக்க வேண்டியதில்லை. பிறவியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. பிறவாத நிலையை அடைகிறோம். ஏனென்றால் இந்த ஆன்மா மீண்டும் பிறக்காது. உடலை விட்ட பிரிந்த ஆன்மா எப்போ? வாழ்வாங்கு வாழ்ந்தால். அப்ப இந்த பிரம்ம ஞானம் ஏன் தெரியும் இருக்குன்னு புரிஞ்சுச்சிங்களா? பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு. இப்ப இதுதான் சொன்ன. எல்லாம் வல்லது, யாவும் அறிவது, எங்கும் நிறைந்தது, உருவம் இல்லாதது என்று மதங்கள் கூறுகிறது. எதை சொல்லுகிறது? இருள். அந்த இருளுக்கு பேர் தான் சுத்த வெளி, வெட்ட வெளி. புரியுதா? ஆதி எனும் பரம்பொருள். புரிஞ்சு போச்சா? மதங்கள் கூறுது. இதுக்கு என்ன தன்மை? 4 தரம் 3 திறம் சொல்றாரு. வற்றாத இருப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைவுபடாதது. பூரணம் வடமொழியில பூரண பொருள், முழுமையானது. முழு முதற் பொருள் சொல்றாங்க இல்லையா? முழு முதற் பொருள், முதல் பொருள், முழுமையானது. அது எது? சுத்த வெளி, வற்றாத இருப்பு. சரியா போச்சா? இப்ப இருள் தானே அது. இருள் இல்லாத இடம் இருக்கா? இப்ப பேராற்றல் எது? இருள். பேரறிவு எது? இருள். அது காலத்துக்கெல்லாம் காலம். அதுக்கு காலமே கிடையாது. காலன்னு பேர். ஏன்னா அது எவர் லாஸ்டிங். அதுக்கு ஆயுள்
காலமே கிடையாது, ஆயுளே கிடையாது. புரியுதில்ல? காலத்துக்கெல்லாம் காலன், கால காலன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கடவுளுக்கு காலனுக்கு என்ன கலர் கொடுத்தாங்க? கருப்பு. அவன் வர்ற எருமக்கடாவும் கருப்பு. ஏன் எருமக்கடாவில் வந்தான்னு கேட்டான் ஒருத்தன். அது கருப்பாகவும் இருக்கு. அப்படின்னா குதிரையில வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், குதிரை சீக்கிரமா வந்துடும், மரணம் ரொம்ப லேட்டா வரணும், அதனால எருமக்கடா மெதுவா வரும். இதுல கூட இவ்வளவு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் சரி, உலகத்துல வாழ்வியலை பற்றி கதைகள், அது இது புராண கதைகள் எது இருந்தாலும் எங்கேயும் கஷ்டப்படாதீங்க. 7010955530 தப்புன்னு ஒரு அடி அடிங்க. யார்கிட்டையும் போய் கேட்டுக்கிட்டு முண்டிக்கிட்டு நிற்காதீங்க. அந்த இறைநிலைக்கு தானே மாறுகிற திறம், புரிதல, தானே தன்மாற்றம் கொடுக்குது இல்லையா? வடிவம் குணம் கொடுக்குதுல்ல. ஒவ்வொரு தோற்றத்துக்கும் விண்ணுக்கு ஒரு வடிவம், காற்றுக்கு ஒரு வடிவம், காற்றுக்கு ஒரு குணம், நைட்ரஜனுக்கு ஒரு குணம், ஹைட்ரஜனுக்கு ஒரு குணம், ஆக்சிஜனுக்கு ஒரு குணம் இருக்குது இல்லையா? கல்லுக்கு ஒரு குணம், மண்ணுக்கு ஒரு குணம், இரும்புக்கு ஒரு குணம், பொண்ணுக்கு ஒரு குணம், வெள்ளிக்கு ஒரு குணம், பாஸ்பரஸுக்கு ஒரு குணம் இருக்குதா இல்லையா? அப்போ அதே மாதிரி தாவரம் வருது, தாவரத்துக்கு ஒரு வடிவம் குணம், புழு பூச்சி ஊர்வன கால்நடை மனிதன் அத்தனை பேருக்கும் வடிவம் இருக்கிறது, குணம் இருக்கிறது. அதான் இயல்பூக்கம், தன்மாற்றம், இயல்பூக்கம். செயலுக்கேற்ற விளைவு, நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு ஏற்ற விளைவு, இன்பமோ துன்பமோ வருது இல்லையா? அது எது? இயற்கை நீதி. புரியுதா? செயலுக்கேற்ற விளைவு. அப்ப யாரு கொடுக்கிறா? இயற்கை கொடுக்கிறது. அதைத்தான் மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் என்று கூறுகிறோம். இப்ப பாடம் முடிய போகிறது. தரம் 4, திறம் 3. இதுதான் தெய்வத்தினுடைய தரமும் திறமும். இதுதான் இயற்கை தத்துவத்துல முதல். இது சுத்த வெளி தவம் செய்தவர்களுக்கு தான் இது புரியும். புரியுதா? இதுதான் மெய்ப்பொருள் ஞானம், இறைநிலை விளக்கம். அடுத்தது 2வது வகுப்பு வரப்போகுது. வான் காந்தம், அது சடப்பொருள் அறிவு, ஜீவகாந்தம் உயிர் பொருள் அறிவு. இயற்கையை 3ஆக பிரித்திருக்கிறோம். இருப்பு, இயக்கம், விளைவுகள், பீயிங், பிகமிங் அண்ட் நோயிங். இந்த 3 பாடத்துல இயற்கை தத்துவம் முடிந்து விடுகிறது. 1/3 முடிந்தது. உணவுக்கு முன்னால அடுத்த 1/3 முடிஞ்சிடும். அப்புறம் சாயங்காலம் 5:15க்கு 3வது வகுப்பு முடிஞ்சிடும். நீங்கள் எல்லாம் ஞானியாகி விடுவீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளம்.